கூட நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வரேன். நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன். நாம முன்னாடி நின்று நடத்த வேண்டிய விசேஷம். ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை விதி. போயிட்டு வரட்டுமாண்ணா? ஏண்டி எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருக்க? அதான் போனா போறதுன்னு ஒன்னு அனுப்பிச்சு வைக்கிறேனோ இல்லையோ, போறாது. நான் அந்த பரத் வேணான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மானங்கெட்டு போய் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நான் வரணுமா? அவளுக்கு நிச்சயமான என்ன ஆகாட்டி எனக்கு என்னடி? போ, என் மனசு மாறுறதுக்குள்ள கிளம்பிடு, இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவேன். சரிண்ணா, நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். நான் போயிட்டு வரேண்ணா. உமாவையும் பரத்தையும் அழிக்கணும்னா அந்த பூஜா இருக்கக்கூடாது. பூஜாவை அழிச்சிட்டா மற்றதெல்லாம் தானா அழிஞ்சிடும். என் பணம் பண்ணாதத, என் வக்கீல் பண்ணாதத, என் அந்தஸ்து பண்ணாதத, என்னுடைய அடியாட்கள் பண்ணாதத இப்போ இது பண்ண போறது. ஏய் பூஜா, உன் சாவு இதால தாண்டி. நமஸ்காரம். வாங்க 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 குருக்கள், நல்லா இருக்கீங்களா? இது இந்தாங்கோ, இந்தாங்கோ, இதுதான் ராஜ் பரத். என்ன சார் அதிர்ச்சி ஆயிட்டேன்? இல்ல, இவரு டைரக்டர் பரத்தாச்சே. இல்ல, இவனோட முழு பெயர் ராஜ் பரத். இவரை எனக்கு நல்லா தெரியுமே. ஆஹா, இவரை எப்படி தெரியும்னு சொல்றேன் கேளுங்க. இத்தனை நாள் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு தெரியாம போச்சு பாத்தீங்களா? வெரி குட். இம்மிடியட்டா இதை மேடத்துக்கிட்ட சொல்லுவோம். நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோம். வெக்கம் வந்து பாரு. ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, எல்லாம் ரெடியா இருக்கு. கவலைப்படாம நீ வந்து மாப்பிள்ளையா இருந்தா போறோம். ஹலோ, நான் யார் பேசுறேன்னு தெரியறதா பூஜா? போன்ல எப்படிங்க தெரியும்? ஆனா உங்க வாய்ஸை வச்சு தெரிஞ்சிருச்சு. உமாவோட சித்தப்பா மகாலிங்கம் அங்கிள் தானே பேசுறது. என்ன நிச்சயதார்த்தத்துக்கு போகலையா? நிச்சயதார்த்தத்துக்கு நீ, நான், ராஜ் பரத் எல்லாருமே சேர்ந்து போலாமேம்மா. என்ன என்ன சொல்றீங்க? நன்னா சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்காக இந்த உலகத்துல இருக்கிற ஒரே உறவு ராஜ் பரத். அவன் என் கஸ்டடியில் இருக்கான். இன்னும் 1 ஹவர்ல அடையார் ஃப்ளைஓவருக்கு வர. அப்புறமா சில விஷயங்களை பேசி முடிச்சுட்டு நம்ம 3 பேரும் சேர்ந்து நிச்சயதார்த்தத்துக்கு போவோம். இல்லைன்னா நீ உன் இஷ்டப்படி நிச்சயதார்த்தத்துக்கு போ. அவன் தனியா சாயங்காலம் சுடுகாட்டுக்கு போவான். நீ வரல, அந்த ராஜ் பரத்தை கொன்னுடுவேன். அடையார் ஃப்ளைஓவர் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள. ஓகே? நான் வரேன். அடையார் ஃப்ளைஓவர் தானே? நான் உடனே வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜ் பரத் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். அது அது
அது மகாலிங்கம். ஹலோ. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரத் பாருங்க, இத்தனை நாள் தனி மனுஷனா இருந்தான், இன்னைக்கு அவனுக்கு ஒரு சொந்த சேர போகுது. என்னதான் மனுஷன் சாதிச்சாலும் ஒரு துணைவியின் வரும்போதுதான் சரி becomes a complete man. இல்லையா? யூ ஆர் கரெக்ட். ஆமா, என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இன்னும் தட்டெல்லாம் மாத்திக்கல? என்ன நடக்குது? என்ன சொன்னீங்க? எல்லாரும் வெயிட் பண்றாங்களே, தட்டை மாத்திக்கல, என்ன விஷயம்ன்ற? இல்ல, ஆக்சுவலா பூஜா அக்கா வெயிட் பண்றாங்க. அவ ஏன் லேட் பண்றான்னு தெரியல. எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பூஜா வந்து எனக்கு யாருன்னு தெரியல. என்கிட்ட ஒரு தடவை சொன்னாவன், இது முக்கியமான வேலை இருக்கும்போது அவங்க வேற சார் போயிட்டாங்க. அவங்க இல்ல, அவளுக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கு, இல்லைன்னா வராம இருக்க மாட்டா. இன்ஃபேக்ட் இந்த நிச்சயதார்த்தத்தை அவ தான் முன்னால நின்று நடத்துறா இருந்தது. கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்சம் வழிவிடுங்க. மகாலிங்கம் சார், மகாலிங்கம் சார், 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 ஐயோ கடவுளே. என்னங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா காப்பாத்தலாம். ஏமா போலீஸ் கேஸ் இருந்தா என்ன பண்றது? சும்மா இருமா. சார், வாங்க, வாங்க, போலாம், போலாம், சார், வாங்க, சார், யாராவது help பண்ணுங்க, please. வாங்க, சார், என்னங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போறாங்க? சார், டிரைவர் ஒரு 1 minute ப்ளீஸ். இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்களே, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். பாத்து மெதுவா பாத்துங்க. Subscriber cannot be reached at the moment. என்ன லலிதா, டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் பூஜாக்கு வெயிட் பண்ணா நல்ல நேரம் போயிடுமே. என்ன விஷயம் கேளு. என்ன உமா இது? பூஜா எங்கதான் போனா? நடக்க வேண்டிய வேலையெல்லாம் இன்னும் எவ்வளவு இருக்கு? இல்லம்மா, அவங்க இங்கதான் கிளம்பி வந்துட்டு இருந்தாங்களா. வர வழியில ஏதோ ஃபோன் வந்துச்சா, நான் அவசரமா எங்கேயோ போகணும், நீங்க முன்னாடி போங்க நான் வந்துடுறேன்னு சொன்னாங்களா. என்ன ஆச்சுன்னு தெரியல. பாவம் இவரும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, லைன் போக மாட்டேங்குது போல இருக்கு. என்னன்னு கேளு. லக்ஷ்மி, என்னம்மா இன்னும் பூஜாவை காணோம்? அதான் மாமி, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே வரேன்னு தான் சொன்னா. எங்க போயிருக்கான்னு தெரியலையே. பாவம் பரத்தும் ட்ரை பண்ணிட்டே இருக்கா, போன் எடுக்கல போல இருக்கே. என்னன்னு புரியலையே. சரி, அவ வர்றப்ப வரட்டும், அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம். இல்ல, அது ஆமாம் பரத், செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல நேரத்தில் செய்யணும்னு சொல்லுவா. எனக்கும் பூஜா இன்னும் வரலேன்னு வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் வர வரையில் நல்ல நேரம் காத்துட்டு இருக்காதே. நம்ம ஆரம்பிப்போம், அதுக்குள்ளே பூஜா வந்துடுவா. மாமா சொல்றதுதான் கரெக்ட். நம்ம தட்டை மாத்திப்போம், சொல்றத கேளு. பரத், நேரம் மாறுதுப்பா, தட்டை மாத்திக்கோ. நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள பூஜா வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவா பரத், நீ தைரியமா இரு, வந்துருவா. பத்திரிகை படிச்சிடலாமா? ஓ தாராளமா, டைம் ஆயிட்டு இருக்கு. கொண்டாங்க கொண்டாங்க. இந்தாங்க. ஸ்ரீராம ஜெயம்.
ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதி துணை. நிறுத்துங்க ப்ளீஸ்.